العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தூய மார்க்கத்தை எங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய துறையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அந்த அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு ஆரம்பத்தையும் ஒரு முடிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு தொடக்கம் காணப்படுகின்றது. அதே போன்று அதற்கு ஒரு முடிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருப்பதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதர்களுக்கும் ஒரு பிறப்பையும் இறப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்று மரண தருவாயில் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரணம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் கூறி காட்டுவதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டிவிட்டு வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் இந்த உலகத்திலே என்னென்ன நல்ல அமல்களை செய்திருக்கின்றீர்களோ அந்த அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய கூலிகளுக்கு உங்களுடைய அமல்களுக்குரிய கூலியை நிரப்பமாக தருகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுவதை பார்க்கின்றோம். சோதனை களமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் என்ன அமல்களை செய்கின்றோமோ அந்த அமல்களுக்குரிய கூலியை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மரணத்துக்கு பின்னால் தான் எங்களுக்கு தர இருக்கின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வசனத்திலே உணர்த்துகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் பல இடங்களிலே இந்த மரணத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு அடியானுக்கு அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அவனுக்கு வந்து விட்டால் என்று சொன்னால் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவன் ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படமாட்டான், அதே போன்று பிற்படுத்தவும் படமாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே யாரெல்லாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். அந்த உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி கைப்பற்றுவான் என்று சொன்னால், அவனுடைய அஜல், அவனுடைய நேரம் எப்போது குறிக்கப்பட்டிருக்கின்றதோ
அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது இந்த மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, இதை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் என்ன கூறுகின்றது, அல் குர்ஆன் இதை பற்றிய வர்ணனை என்னென்ன வர்ணனைகளை என்னென்ன விவரிப்புகளை எங்களுக்கு கூறி காட்டுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையாக சக்கராத்துடைய அந்த வேதனை வந்துவிட்டால் என்று சொன்னால் அது வந்துவிடும். ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, இந்த சக்கராத்துடைய வேதனையை பொறுத்தவரை அது மனிதன் அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, இந்த அதை விட்டு அவன் விரண்டோடக்கூடியவனாக இருப்பான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்திலே எந்த விடயத்துக்கு அச்சப்படாதவனாக இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு அடியானும் பயப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதுதான் இந்த மௌத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதுதான் இந்த மரண தருவாயாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, ஒரு மனிதன் எதை விட்டு விரண்டோடுகின்றானோ அதுதான் அந்த 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 சக்கராத்துடைய அந்த வேதனை அவனுக்கு வந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே நடைபெறக்கூடிய சில அம்சங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல வசனங்களிலே கூறி காட்டுகின்ற பொழுது கல்லா இதா பலகத்தி தராகி, அவனுடைய ரூஹ், அவனுடைய உயிர் தொண்டைக்குழியே வந்து விட்டால், தொண்டைக்குழியை அவர் அடியாருடைய ரூஹ் அடைந்து விட்டால் என்று சொன்னால் கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மன்ரா, ஒவ்வொரு அடியானும் அந்த நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது எங்களுக்கு ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, எங்களுக்கு ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று அந்த பக்கத்திலே இருப்பவர்களை பார்த்து அவர்கள் வந்து அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று இந்த நேரத்திலே இந்த மரணத்துடைய அந்த கெடுபிடியின் காரணமாக அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னார், இதுதான் என்னுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரம், இதுதான் என்னுடைய இறுதி நேரம் என்று ஒவ்வொரு அடியானும் விளங்கிக் கொள்வார்கள். அந்த நேரத்திலே அவனுடைய கால்கள், அவனுடைய இரண்டு கால்களும் ஒன்றே ஒன்று அவர்கள் சேர்ந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌம இதினில் மஸாக், அந்த நாளையிலே அவர்களுடைய இறைவனின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே, அதாவது மரண தருவாயிலே ஏற்படக்கூடிய மனிதனுக்கு நிகழக்கூடிய சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே இதை பற்றி கூறும் பொழுது ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அதாவது தொண்டைக்குழிய ரூஹ் எத்திக்கொண்டால் என்று சொன்னால், தொண்டைக்குழிய ரூஹ் அடைந்து விட்டால் என்று சொன்னால் வ அன்தும் ஹீன இதின் தந்துரூன், அந்த நேரத்திலே நீங்கள் யார் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்களோ அவர்களை நீங்கள் அந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், அந்த நேரத்திலே மரணிப்பவர்களுக்கு சமீபமாக உங்களை விட நாம் மிக சமீபமாக இருக்கின்றோம் என்றாலும் வலாக்கின் லா துப்சிரூன், நீங்கள் அதை காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்துடைய தருவாயை ஒரு மரணத்துடைய தருவாயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இப்படி கூறி காட்டுகின்ற செய்தியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திலே நடைபெறக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முதலாவதாக அவனுக்கு எந்த ஒரு அடியான் மரணிப்பதாக இருந்தாலும் அது முஸ்லிமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், அதே போன்று நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், இந்த மரணத்துக்கு என்று ஒரு வேதனை இருக்கின்றது. அதை ஒவ்வொரு அடியானும் சுவைத்தான் ஆக வேண்டும். எனவே இந்த நேரத்திலே அவன் முதலாக மரணத்துடைய வலியை அவன் உணரக்கூடியவனாக இருப்பான். இது முதலாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விடயமாக இந்த நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் அது முஃமினாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த நேரத்திலே
அவன் வாழ்க்கையிலே காணாத சில காட்சிகளை, சில அபூர்வமான காட்சிகளை இந்த நேரத்திலே அவனுக்கு முன்னால் காட்டப்படும். அது நல்ல அடியானாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல காட்சிகள் காட்டப்படும். அதே போன்று கெட்ட அடியார்களாக இருந்தால் அவன் 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 செல்லக்கூடிய அந்த மோசமான இடங்கள் எல்லாம் அவனுக்கு காட்டப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதாவது அவனுக்கு காட்டப்படக்கூடிய காட்சிகள் இரண்டாவது அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது அம்சமாக இந்த நேரத்திலே ஒவ்வொரு அடியானிடத்திலும் ஷைத்தான் வந்து அவனோடு போராடக்கூடியவனாக இருப்பான். ஷைத்தான் அவனிடத்திலே வந்து போராடக்கூடியவனாக இருப்பான். அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் நல்லவனாக இருந்தால் அவனை எப்படி வழிகெடுக்க வேண்டுமோ அப்படி வழிகெடுக்க வேண்டும் என்ற அவனுடைய கடைசி முயற்சியில் இறங்கி போராடக்கூடியவனாக இருப்பான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு மிக இக்கட்டான, மிக பயங்கரமான நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான சில செய்திகள் ஒரு முஃமினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அதே போன்று ஒரு காஃபிருடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று ஹதீஸ்களிலேயும் அதே போன்று குர்ஆனிலேயும் வந்த சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது விஷயமாக ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுக்கு இந்த மரணத்துடைய நேரத்திலே அவனுக்கும் இந்த மரணத்துடைய வலி இருக்கின்றது. காஃபிராக இருந்தாலும் அவனுக்கும் மரணத்துக்கு ஒரு வலி இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே வீற்றிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்திலே காணப்படக்கூடிய நீரை தொட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்தை, அதே போன்று அவர்களுடைய மேனியை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலை தணிப்பதற்காக வேண்டி அவர்கள் தடவி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் என்ற வேதனை இருக்கின்றது, மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை அவர்கள் திருப்பி கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த மரண தருவாயில் அவர்களும் இந்த வேதனையை உணர்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில இருக்கின்ற பொழுது, அதாவது அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே கடுமையாக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அதாவது என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், லா கர்ப அலா அபீக பஅதல் யௌம், இன்றைய நாளைக்கு பின்னால் உங்களுடைய தந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது என்று ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரண தருவாயிலே அதிகம் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை இந்த ஹதீஸ்களிலே இருந்து பார்க்கின்றோம். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே கஷ்டப்பட்டதை போன்று வேறு யாரும் கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார், இந்த உலகத்திலே இந்த மரணத்துடைய இந்த வேதனையை, இந்த வலியை அனுபவிப்பதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஃமினாக இருந்தாலும் அவனுக்கு இந்த வேதனை இருக்கின்றது, காஃபிராக இருந்தாலும் அவனுக்கு இந்த வேதனை இருக்கின்றது. ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மரண தருவாயிலே அவனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மரண தருவாயிலே அவனுக்கு ஏன் இந்த மரணத்துடைய இந்த வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கின்றான் என்று சொன்னார், ஜியாதத்தன் ஃபி ஹஸனாத்திஹி, அவனுடைய நன்மைகள்
வழிகளை அவன் இந்த உலகத்திலே நன்மைகள் செய்திருப்பான். ஆனால் மரண தருவாயிலே அவனுக்கு இது போன்ற வேதனையை கொடுத்து விட்டு இதன் மூலமாக அவனுடைய அந்த ஹசனாத்துகளை, அவனுடைய நல்ல அமல்களை, அதே போன்று அவனுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையிலே அவனுக்கு அந்த வலியை கொடுப்பான். அதே போன்று அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பலவிதமான பாவங்களை செய்திருப்பான். அந்த பாவங்களுக்கு அதாவது குற்ற பரிகாரமாக அந்த பாவங்களை அழிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வலியை, இந்த நோவினையை ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அதே போன்று ஒரு ஃபாசிக்காக இருந்தால் அல்லது ஒரு காஃபிராக இருந்தால் அவனுக்கு ஏன் இந்த வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான் என்று சொன்னார், அவனை தண்டிப்பதற்காக வேண்டி, அவனை நோவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வலியை கொடுக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த மரண தருவாயிலே காஃபிருடைய நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகின்றது, முஃமினுடைய நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, காஃபிர்கள் இந்த மரண தருவாயில் அடைந்து விட்டால், அதாவது குற்றம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், பாவிகள், குஃபார்கள், அவர்களுடைய இறுதி நேரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி வுக்கில பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து கூறுகின்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, மலக்குல் மௌத்தில் லதி வுக்கில பிக்கும். அதாவது உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி யாரெல்லாம் சாட்டப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த மலக்குல் மௌத் உங்களிடத்திலே உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருவார்கள். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அதற்கு பின்னால் இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு, வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே யாரை பற்றி கூறுகின்றான் என்று சொன்னார், இந்த உலகத்திலே யாரெல்லாம் குற்றம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, இறைவனை நிராகரித்து யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னார். அவர்களுடைய இறைவனிடத்திலே அவர்கள் தலையை குளிர்த்த நிலையிலே இந்த குற்றம் செய்தவர்கள், பாவிகள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னார், ரப்பனா எங்களுடைய இறைவனே, அப்சர்னா நாங்கள் கண்டுவிட்டோம், வஸமிஅனா அதே போன்று நாங்கள் கேட்டுவிட்டோம், ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ் எங்களை திருப்பி அனுப்புவாயாக, நாங்கள் அப்படி எங்களுக்கு ஒரு அவகாசம் தந்து எங்களை திருப்பி அனுப்புவோமாக இருந்தால் நஅமல் சாலிஹா நாங்கள் நல்ல அமல்களை செய்து நாங்கள் உன்னிடத்திலே மீளக்கூடியவர்களாக இருப்போம். நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். இப்போது நாங்கள் நிச்சயமாக உறுதியாக அதாவது இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று இந்த காஃபிர்கள், அதே போன்று இந்த பாவிகள் அல்லாஹ்விடத்திலே மரண தருவாய் நெருங்குகின்ற பொழுது, அதனுடைய விடயங்கள் அவர்களுக்கு புலப்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காஃபிர்களுடைய நிலையை பற்றி இன்னொரு வசனத்திலே கூறுகின்ற பொழுது, வலவ் தரா இத் யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா யضربூன வஜூஹஹும் வ அத்பாரஹும் வذூகு அஸாபல் ஹரீக். இப்படி அந்த மரண தருவாயுடைய நேரத்திலே மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருவார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய உயிரை மலக்குமார்கள் எவ்வாறு கைப்பற்றுவார்கள் என்று சொன்னார், யضربூன வஜூஹஹும் அவர்களுடைய முகத்துக்கும் அந்த மலக்குமார்கள் அடிப்பார்கள், அதே போன்று அவர்களுடைய பின்புறத்துக்கும் மலக்குமார்கள் அடித்து அவர்களுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். அதே போன்று இந்த நரக வேதனையை, இந்த சூடான இந்த வேதனையை நீங்கள் சுவையுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே கூறி காட்டுகின்றார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது இந்த காஃபிர்களுடைய இறுதி நேரத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, வலவ் தரா இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், மரண தருவாயிலே இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள் அவர்கள் மரண தருவாயிலே அவர்கள் எப்படி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் அவர்களுடைய கைகளை அவர்கள் நீட்டிக் கொண்டவர்களாக இருப்பார்கள். இருந்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய
உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் வெளியேற்றி விடுங்கள். அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக் வ பிமா குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். அவர்களை மலக்குமார்கள் அவர்களை நோக்கி கூறுகின்றார்கள், இன்றைய நாளையிலே நீங்கள் அதாவது இனிவாத வேதனையை கொண்டு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத பொய்யான அந்த விஷயங்களை நீங்கள் அல்லாஹ்வின் மீது கூறியதன் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே பொய்ப்பித்து நீங்கள் பெருமை அடித்ததன் காரணமாகவும் இழிவான வேதனையை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அந்த மலக்குமார்கள் கூறுகின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த நேரம் என்பது ஒரு சாதாரண நேரம் கிடையாது. எங்களுடைய உதவிக்கு யாரும் இல்லாத நேரம். ஒவ்வொரு அடியானும் அந்த நேரத்திலே அவர்கள் உதவிக்காக வேற ஒருவரை எதிர்பார்க்கின்ற நேரம். இந்த நேரத்திலே எங்களுக்கு உதவிக்காக வேண்டி யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இக்கட்டான நேரத்திலே யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நல்ல முடிவு அமைய போகின்றது என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு காஃபிருடைய அதாவது பாவியுடைய அந்த உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே கூறும் பொழுது நஸஈ அதே போன்று அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு காஃபிரான ஒரு இறை நிராகரிப்பாளன் உடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு கைப்பற்றப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகா, அதாவது வானத்திலே இருந்து மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அதாவது சூதுல் வுஜூஹ், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து அதாவது கருப்பு நிறமாக அதே போன்று பார்ப்பதற்கு பயங்கரமான தோட்டத்திலே அந்த மலக்குமார்கள் காணப்படுவார்கள். இந்த மலக்குமார்கள் அந்த அடியானின் பக்கம் வந்து அதாவது அவனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த மலக்குமார்கள் அவனுக்கு பக்கத்திலே இருந்து அவனுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த மலக்குமார்கள் உட்கார்ந்தபடி இருப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது மலக்குல் மௌத் அவனுக்கு பக்கத்திலே வருவார்கள். மலக்குல் மௌத் அவருக்கு பக்கத்திலே வந்து அவருக்கு பக்கத்திலே அவனுடைய தலைமாட்டிலே அந்த மலக்குல் மௌத் அவர்கள் உட்கார்ந்து விட்டு அந்த அடியானை பார்த்து அந்த மலக்குல் மௌத் என்ன கூறுவார் சொன்னால், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, அதாவது கெட்ட ஆத்மாவே அதாவது அஹ்ரிஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கதபின், அதாவது கெட்ட ஆத்மாவே அதாவது கெட்ட ஆத்மாவே இறைவனுடைய அந்த கோபத்தின் பக்கமும் அவனுடைய அந்த கோபத்தின் பக்கம் உன்னுடைய அதாவது நீ சொல்ல போகின்றாய். அதே போன்று இறைவனுடைய கோபத்தின் பக்கம் நீ உன்னுடைய உயிரை நீ உன்னுடைய உடம்பிலே இருந்து வெளியேற்றி விடு என்று அந்த மலக்குல் மௌத் அவரை பார்த்து அந்த மலக்குல் மௌத் அந்த நேரத்திலே அவரை பார்த்து கூறுவார். இந்த நேரத்திலே அந்த உடம்பிலே இருந்து அந்த மலக்குல் மௌத் அவருடைய உயிரை அந்த மலக்குல் மௌத் பிடுங்கி எடுப்பார். அந்த நேரத்திலே அவனுக்கு எப்படிப்பட்ட வருத்தம் இருக்கும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அதாவது ஒரு முட்கம்பியில் ஒரு ஆடையை போட்டு அதை சிக்காக்கி அதிலே இருந்து கலக்குகின்ற பொழுது எப்படி பிஞ்சி வருமோ அப்படி அந்த கெட்ட ஆத்மாவிலே இருந்து அவனுடைய உயிர் அதாவது பிடுங்கி எடுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த நேரத்திலே முதலாவதாக அந்த மலக்குல் மௌத்துடைய சூரத்தை பற்றி அந்த மலக்குல் மௌத்துடைய சூரத்தை பார்க்கின்ற பொழுதே அதுவே ஒரு மனிதனுக்கு மிகவும் பயங்கர தோட்டத்திலே இருக்கும். அந்த மலக்குல் மௌத்தை காண்கின்ற பொழுது கெட்ட உருவத்திலே அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்திலே ஒரு அடியானுடைய உள்ளம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக அந்த நேரத்திலே கொடுக்கப்படக்கூடிய வேதனை, அந்த நேரத்திலே கொடுக்கப்படக்கூடிய வேதனை இது ஒரு சாதாரண வேதனை கிடையாது. அவனுடைய இந்த வேதனை அந்த சக்கராத்துடைய அந்த நேரத்திலே இருந்து அவனுக்கு அந்த வேதனை ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு கெட்ட காஃபிருடைய அதே மாதிரி கெட்ட ஆத்மாவுடைய அந்த மரண தருவாயில் நிகழக்கூடிய அந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று
ஒரு முஃமினுடைய நிலை இந்த நேரத்திலே எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முஃமினுடைய நிலையை பற்றி அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அதாவது ஒரு முஃமின் அந்த மரண தருவாயிலே கடைசி தருவாயிலே அவன் எப்படி இருப்பான் என்கின்றதை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்ற பொழுது இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அதாவது இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் என்று யாரெல்லாம் கூறி, அதாவது சும்மஸ்தகாமு, அதிலே யாரெல்லாம் உறுதியாக இந்த உலகத்திலே இருக்கின்றார்களோ இவர்களுடைய இந்த கடைசி நேரத்திலே தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களிடத்திலே இறங்குவார்கள். இறங்கி இந்த நேரத்திலே அந்த முஃமினான சாலிஹான அந்த அடியானிடத்திலே அவர்கள் கூறக்கூடிய செய்தி, அல்லா தஹாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்தனு, நீங்கள் அதாவது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதாவது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் அவர்களை பார்த்து கூறுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். அதே போன்று நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்துத் துன்யா வல் ஆகிரா, மலக்குமார்கள் அவர் அந்த அடியானை பார்த்து கூறுவார்கள், நாங்கள் இன்மையிலும் மறுமையிலும் அதாவது உங்களுடைய அவுலியாக்கள், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்று அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு அந்த அனுதாபம், அதே போன்று அவர்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியானுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சர்டிபிகேட், மிகப்பெரிய ஒரு நன்மாராயம், இதை தவிர வேறு எந்த ஒன்றும் இருக்க மாட்டாது. ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்திலே அவன் என்னென்ன அடைவுகளை அடைந்து கொண்டாலும் இதனோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது எல்லாம் அதாவது காற்றில் பறக்கின்ற தூசை போன்றுதான் இருக்கும் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுடைய இலட்சியமே இந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது தான் அவனுடைய இச்சை. அதற்காக வேண்டித்தான் வருடமாக இந்த உலகத்திலே அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான், அமட்களை செய்தான், இறைவனுக்கு அவன் கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக இருந்தான். இதுதான் அவனுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இலக்கை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அந்த மலக்குமார்கள் இந்த மரண தருவாயிலே தான் ஒரு அடியானிடத்திலே நன்மாராயம் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அதே போன்று இந்த நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் தனக்காக வேண்டி தனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி தேடக்கூடிய நேரம் இது. எனவே இந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் அந்த அடியானை பார்த்து கூறக்கூடிய செய்தி, அதாவது உலகத்திலேயும் மறுமையிலேயும் நாம் உங்களோடு இருக்கோம் என்று அந்த அடியானுக்கு மன ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு முஃமினுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவனுடைய கடைசி நேரத்திலே இவனுடைய ரூஹ் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு அடியான் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அவனுடைய கடைசி மரண தருவாயிலே இருக்குகின்ற பொழுது இந்த நேரத்திலே மலக்குமார்கள் அவனிடத்திலே இறங்குவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், பீதுல் வுஜூஹி, அதாவது வெள்ளை நிற தோற்றத்திலே அவர்களுடைய முகமெல்லாம் பார்ப்பதற்கு அழகான வெள்ளை நிற தோற்றத்திலே அவர்கள் காட்சி அளிப்பார்கள். அவர்களுடைய அதாவது முகங்கள் எல்லாம் எதை போட்டு இருக்கும் என்று சொன்னால் சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடியதாக அவர்களுடைய அதாவது முகங்கள் காணப்படும். அதே போன்று அவர்களோடு சுவர்க்கத்திலான ஒரு கஃன்களை அவர்கள் வருகின்ற பொழுது எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதே போன்று அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு கூடையும் சுவர்க்கத்திலே இருந்து ஒரு கூடையையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த அடியானிடத்திலே அவர்கள் வந்து அந்த மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் அவனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலக்குமார்கள் அதாவது உட்கார்ந்து இருப்பார்கள். இந்த நேரத்திலே மலக்குல் மௌத் அந்த அடியான வந்து அவனுடைய
தலைமாட்டு பகுதியிலே அந்த மலக்குல் மௌத் உட்கார்ந்து அந்த ஆத்மாவை பார்த்து கூறுவான், ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, ஏ நல்ல ஆத்மாவே, அஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரில்வான், அதாவது இறைவனின் பக்கமும் அதே போன்று அவருடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் நீ வெளியேறி விடு என்று அந்த நல்ல ஆத்மாவை பார்த்து அந்த மலக்குல் மௌத் அவருடைய இறுதி கட்டத்திலே கூறுவார். இந்த நேரத்திலே அவருடைய ஆத்மா அவருடைய உயிர் அவருடைய உடம்பை விட்டு பிரிந்து செல்வதற்கு ஆரம்பிக்கும். இந்த பிரிந்து செல்லக்கூடிய இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்புமையை கொண்டு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எவ்வாறு ஒரு முஃமினுடைய உயிர் அவருடைய உடம்பை விட்டு கைப்பற்றப்படும் என்று சொன்னார். அதாவது அந்த கோப்பையில இருந்து தண்ணீர் எவ்வாறு அதாவது லேசாக வடியுமோ, லேசாக வடிந்து செல்லுமோ, அதே போன்று ஒரு முஃமினுடைய உடலிலே இருந்து அந்த அதாவது அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட உயிர் அதாவது அந்த கஃன் துணியால் அதாவது சுத்தப்பட்டு அந்த கூடையில வைக்கப்பட்டு அதாவது இந்த மலக்குமார்கள் இந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது இந்த உயிர் அதாவது மிகவும் வாசனை மிக்கதாக இது காணப்படும். இதை பார்த்து மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு சொல்கின்ற பொழுது இந்த வாசனையை வைத்து மலக்குமார்கள் அதாவது அந்த எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்குவார்கள், இது யாருடைய உயிர் என்று அவர்களை பார்த்து கேட்கின்ற பொழுது இது இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர் என்று அந்த மலக்குமார்கள் அந்த நேரத்திலே கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறு அதாவது இந்த உயிர் வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும். அதுக்கு பின்னால் இந்த உயிர் இறைவனிடத்திலே கொண்டு செல்லப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லடியார்களுடைய உயிரை பதிவு செய்யக்கூடிய இடமான இல்லியீன்கள் என்ற அதாவது இல்லியீன் என்ற இடத்திலே அதாவது இவருடைய அதாவது பெயரை அதாவது பதிவு செய்யுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மலக்குமார்களுக்கு ஏவுவான் என்கின்ற செய்தியையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு முஃமினுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் எந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ, நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அந்த அடிப்படையில் நல்லவர்களாக வாழ்ந்தால் எங்களுடைய இறுதி நேரமும் நல்லதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற முறையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய கடைசி நேரமும் மோசமான கஷ்டம் தரக்கூடிய கவலை தரக்கூடிய ஒரு நேரமாக அமைந்துவிடும் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறி காட்டுகின்றார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅ வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஅ. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், யார் இந்த உலகத்திலே இறைவனை சந்திப்பதற்கு யாரெல்லாம் ஆசைப்படுகின்றாரோ அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றான். வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஅ. இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்கின்றார்களோ அவர்களும் அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதற்கு வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது இந்த உலகத்திலே வாழ்கின்ற எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்திலே மரணத்தை விரும்பாதவனாகத்தான் இருப்பான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், மரணத்துடைய இந்த தருவாய் வந்து அவன் செல்லக்கூடிய இடம் எதுவென்று அவனுக்கு காட்டப்பட்டதன் பின்னால் ஒரு முஃமினை பொறுத்தவரை தான் இறைவனின் பக்கம் செல்ல வேண்டும் என்று அவன் ஆசை வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அந்த நேரத்திலே அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதற்கு ஆசை வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று ஒரு காஃபிரை பொறுத்தவரை அவனுடைய இறுதியிலே அவனுடைய அந்த தண்டனைகள் அவன் செல்லக்கூடிய இடங்கள் அவனுக்கு காட்டப்படுகின்ற பொழுது அவன் இறைவனை சந்திப்பதை வெறுப்பான், அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அதாவது முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது நல்லடியார்களுடைய அந்த கூட்டத்தில் எங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சேர்த்தருள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது
அதாவது நல்லவர்கள் என்னென்ன அமட்களை செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அது போன்ற அமட்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய முயற்சியை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த துஆ பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.